ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சன் ஸ்டோர் ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்க்கலாங்க. இதுதான் நம்மளோட ஸ்டோர் ரூமுங்க. ஸ்டோர் ரூம் வந்துட்டு கிச்சனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குங்க. இதுதான் கிச்சனுங்க. கிச்சன் வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் ஷேப் கிச்சனுங்க. 16க்கு 16 சைஸுங்க. ஒரு பா ஷேப் கவுண்டர் டாப் தாங்க. கிச்சனுக்கும் ஸ்டோர் ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்குங்க. 10 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் பிசுக்கு பிடிக்காது. டோரும் இருக்கிறனால டஸ்டெல்லாம் வராதுங்க. ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்டோர் ரூம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 ஷெல்ஃப் இருக்குங்க. 3மே ஓப்பன் ஷெல்ஃபு தான். கடப்பக்கல் வந்து கம்பி கட்டி போட்டு செஞ்சது தாங்க. மேலே வந்து ஒரு பேரட் க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோங்க. அதுக்கு மேலே செல்ஃப் லைனர் போட்டிருக்கோங்க. செல்ஃப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு போட்டிருக்கிறது ஒரு டைப் ஆஃப் செல்ஃப் லைனருங்க. இன்னொன்று கீழே ரைஸ் கண்டெய்னரும் மேலே பொங்க பானை இதுவும் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் திக்கான ஒரு பிளாஸ்டிக் செல்ஃப் லைனர் தாங்க. இது ரெண்டுமே வந்து 10 மீட்டர் ரோல் தான் வாங்கினேங்க. ரெண்டுமே ப்ரைஸ் வந்து 400 ருபீஸுங்க. 10 மீட்டர் ரோல் வாங்கினீங்கன்னா 1.5 ஷெல்ஃபுக்கு வருங்க. மேலே பொங்க பானைக்கு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியான செல்ஃப் லைனர் தாங்க. ரெண்டுமே வந்துட்டு வாஷபிள் தாங்க. ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி கூட நம்ம டஸ்ட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரு நல்ல குவாலிட்டி தாங்க. லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு செல்ஃபாக பார்க்கலாங்க. மேலே ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உண்டியலுங்க. ஒரு சில்வர் உண்டியல். அப்பப்போ சில்லற காசுலாம் சேர்த்து வச்சு பழனி மலைக்கு அந்த மாதிரி போகும்போது யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா செம்பு குடம். விநாயகனுக்குலாம் தண்ணி ஊற்றுறக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பொங்கல் பானை டைப்பு தாங்க. இது வந்துட்டு பித்தாளை பொங்க பானை, பிராஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்லேங்க. இது வந்துட்டு 1.5 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு அரிசி போட்டு வேக வைக்கலாங்க. சக்கரை பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக 1 கிலோ அரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம் எல்லாமே பிடிக்குங்க. 1.5 கிலோ கெப்பாசிட்டி பிடிக்கும். இப்போ ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் ரேஞ்சு தான் பித்தாளை இந்த சைஸெல்லாம் வாங்க முடியுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பித்தாளை தான். இது வந்து 1 கிலோ அரிசி பிடிக்குங்க. பித்தாளையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஈயமெல்லாம் பூசி இருக்கிறனால நம்ம வந்து சமைக்கிற சாப்பாடு வந்துட்டு சீக்கிரமாக ஜீரணமாகுங்க. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க பித்தாளையில் நம்ம சமைக்கும்போது. இந்த மாதிரி நீங்கள் பித்தாளை வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வேணால் பித்தாளை டைப் ஆஃப் பொங்கப்பானை சூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செம்புங்க, காப்பருன்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு 3/4 பிடி அளவுக்கு அரிசி போட்டு பொங்கல் வைக்கலாங்க. நம்ம வந்து செம்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சாலோ இல்லை பொங்கல்லாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணிக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக தண்ணியில் இருக்கிற கிருமிகளையெல்லாம் இந்த செம்பு வந்து அழிக்குங்க. அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பித்தாளை பொங்கப்பானை தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ அளவு நம்ம அரிசி போட்டால் வேகிற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் தாங்க. இதுவும் பித்தாளை தான். இதுவும் பித்தாளை தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெங்கலங்க, பிரான்ஸுன்னு சொல்லுவாங்க. வெங்கல பொங்கப்பானை வந்து எப்போவுமே நல்ல வெயிட்டாக இருக்குங்க. தூக்கக்கூட முடியாது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலர், கோல்டன் எல்லோ கலரில் இருக்குங்க. இது வந்து நம்ம வெங்கலத்தில் சமைக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற சூடெல்லாம் தனியுங்க. அப்புறம் வெங்கல பொங்கப்பானையில் சமைச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு கூட அந்த சாதம் வந்து நல்ல சூடாக வச்சுருக்கும். அதனால தான் நல்ல வெயிட்டாக இருக்கிறனால எப்போவுமே அந்த சமைக்கிற சாதம் வந்து ரொம்ப நேரத்துக்கு சூடு தாங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் பொங்கப்பானையெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதுசாக வீடு கட்டி புண்ணியாச்சனை பண்ணுறீங்க, இல்லை பூஜை ரூம் சாமானெல்லாம் வந்துட்டு செம்பு, பித்தாளை, வெங்கலத்துலலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் அனுப்பர்பாளையங்கிற ஊரில் வந்துட்டு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்குங்க. நல்ல தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹோல்சேல் கடையும் இருக்குது. நீங்கள் பார்கெனிங் பண்ணி கூட வாங்கிக்கலாம். கூகுள் மேப்பில் கூட அனுப்பர்பாளையம் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் சில்வர் பொங்கப்பானையும் ஒரு 1/2 கிலோ அளவு பிடிக்கிறதெல்லாம் வச்சுருக்கேங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியெல்லாம் போட்டு கழிஞ்சு பொங்கல் வைக்கிறதுக்கான பாத்திரங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட்டு குண்டா ஃபங்க்ஷன் யூஸ்க்கெல்லாம் அப்பப்போ எடுத்துக்கிறதுக்குங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆலாத்தி சுற்றுற உருளிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்லடை வந்துட்டு எப்போயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த விருந்து தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்கள்ல அந்த சல்லடை. அதுக்கப்புறம் இது முறுக்கு குழலுங்க. அதுக்கப்புறம் இது வந்து அரிசி அளக்கிற படி. இந்த மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி எடுக்காமல் எப்போயாவது யூஸ் பண்ணுற பொருள்லாம் வந்துட்டு மேல் செல்ஃபில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு மேல் செல்ஃப் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி தான் பொங்கல் பானையெல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க.
அடுத்து செகண்ட் செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அரிசி, பருப்பு, மாவு ஐட்டம்ஸுங்க, அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், இதெல்லாம் தான் கிராசரி ஐட்டம்ஸை ஃபுல்லாக செகண்ட் செல்ஃபில் வச்சுருக்கேங்க. எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர் தான். ஃபஸ்ட் இந்த 3 கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் கிடையாதுங்க, அக்ரிலிக் மாடல் டைப் தான். அக்ரிலிக்ங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஹை கிரேட் பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் தாங்க. ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் தான் அக்ரிலிக் மாடல் கண்டெய்னருங்க. அக்ரிலிக்ங்கிறது வந்து ஒரு செகண்ட் கிரேட் ஆஃப் பிளாஸ்டிக் தாங்க. ஃபுட்டுக்கும் சேஃப் தான், எந்த விதமான கெமிக்கல்ஸும் லீக் ஆகாதுங்க. ஹோம் சென்டரில் ஆன்லைனில் வாங்கினது தாங்க. இது வந்து தாராளமாக நம்மளுக்கு 2 கிலோ அளவுக்கு அரிசியோ 2 கிலோ அளவுக்கு மாவு ஐட்டம்ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது மேலே ஹேண்டில் வந்து மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும், கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தானாகவே க்ளோஸ் ஆகிக்குங்க. ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான். இதில் வந்துட்டு 1.2 லிட்டர் கெப்பாசிட்டி அவங்க கொடுத்துருப்பாங்க. 2 கிலோ வரைக்குமே தாராளமாக பிடிக்குதுங்க. ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்திங்க. ஒரு கண்டெய்னரே 1.2 லிட்டர் 1099 ருபீஸுங்க. கொஞ்சம் லைஃப் லாங் நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக யோசித்து வாங்கினது தாங்க. உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுலேயே 2.2 லிட்டரும் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து நான் மெயினாக சிறுதானியங்கள் ரைஸ் ஸ்டோர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டில் வந்து மாப்பிள சம்பா ரைஸுங்க, அடுத்தது வந்து கருப்பு கவனி அரிசிங்க. ஒன்று அரை கிலோ 1 கிலோ மட்டும் வாங்கி அப்பப்போ ஸ்டோர் பண்ணிக்கிறதுங்க. இது வந்து மட்டை அரிசிங்க. ஒரு தடவை மட்டை அரிசி வாங்கினா அடுத்த தடவை ரெட் ரைஸு, பூம்புகார் அரிசி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்கிறதுங்க. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவுக்கு ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறுதானியங்கள் அரிசி மாவு ஊற வச்சு இட்லி தோசைக்கு தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக வறுத்து நீங்கள் ரெண்டாக உடச்சி கூட கஞ்சி காய்ச்சி மோரோ தயிரோ கலந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வாஷபிள் தாங்க, எந்த கீரலும் விழுகாது. ஒரு சூப்பர் குவாலிட்டியான கண்டெய்னர் தாங்க. நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃபேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் கண்டெய்னர் தாங்க. இது வந்துட்டு அமேசானில் ஸ்டார் ஒர்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டட் கிளாஸ் கண்டெய்னர் தாங்க. இது வந்து பக்கிள் டைப்புங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே நான் மாவு ஐட்டம்ஸும் பருப்பு ஐட்டம்ஸும் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. இது ஃபஸ்ட்டு 2 ஸ்டோர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசுங்க. 2.25 கிலோ அளவுக்கு அரிசியோ மாவோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. 2.2 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்துட்டு ஒரு பாட்டில் வந்து 400 ருபீஸுங்க. நான் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ராகி மாவு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த பூச்சியெல்லாம் சீக்கிரம் பிடிக்காமல் இருக்கும், ஏர் டைட்டாக இருக்கிறனால. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே தான் சின்னதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பிடிக்கும். 5 பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1400 ரூபாய்ங்க. இது ஃபஸ்ட்டு வந்து நான் சிறுதானியங்கள்லாம் கஞ்சி காய்ச்சறக்கு வரகு, சாமை, திணையெல்லாம் வறுத்து மாவரைச்சி வச்சதுங்க. இது வந்துட்டு நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது எப்படி வறுத்து அரைக்கணுன்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா ரைஸ் தாங்க. இது வந்து மாப்பிள சம்பா ரைஸையும் முளைக்கட்டி காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இடியாப்பம், தோசை, கஞ்சி காய்ச்சறக்கு யூஸ் ஆகுங்க மாப்பிள சம்பா ரைஸு. அடுத்தது வந்து கம்பு மாவுங்க. கம்பு வந்துட்டு முளைக்கட்டி வறுத்து அரைச்சி வச்சது தான். இதெல்லாம் நம்ம வந்து முளைக்கட்டி நல்லா வறுத்துட்டு அரைக்கும் போது பூச்சிகளும் பிடிக்காதுங்க. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்லா ஏர்டைட்டாக இருக்கிறனால நல்ல மனம் அப்படியே இருக்குங்க. தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பூச்சிகளும் பிடிக்கிற தவிர்த்துக்கலாம், அப்படியே வாசமும் அப்படியே இருக்குங்க. இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி. நான் வந்து 2 செட்டாக ஆர்டர் போட்டு வாங்கினேங்க. செட் ஆஃப் 5 ஒரு டைம் ஆர்டர் போட்டு செட் ஆஃப் 5 எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிடிச்சிருந்ததுக்கப்புறம் தான் செகண்ட் செட் ஆர்டர் போட்டு மொத்தமாக 10 பாட்டில்ஸ் இதில் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு 3ல் மாவு ஐட்டம் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம், துவரம்பருப்பு, முழு பாசிப்பருப்பு, உடச்ச பாசிப்பருப்புங்க, அதுக்கப்புறம் தட்டைப்பருப்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசிங்க, அதுக்கப்புறம் கோதுமை குரணை, இந்த மாதிரி அரிசிகளும் பொட்டுக்கடலையெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அந்த நவுத்து போகாமல் இருக்குங்க. உள்ளே வார் இருக்கிறனால நம்மளுக்கு நல்லா ஏர் டைட்டாக இருக்குங்க. கோதுமை குரணை வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லாம் அப்படியே சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாதமாக வச்சு மோரோ தயிரை விட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6 ஓவல் கண்டெய்னர்ஸ் தாங்க. இது ஹோம் சென்டரில் ஆன்லைனில் வாங்கினது தாங்க. இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. செட் ஆஃப் 6 வந்துட்டு 999 ப்ரைஸுங்க. இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி தான். 1 லிட்டர் தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் கிளாஸுங்க, மேலே மூடி வந்து பிளாஸ்டிக் மூடி தான், கொஞ்சம் நல்ல கெட்டியான மூடி தாங்க. நம்மளுக்கு கையை உள்ளிட்டு வாஷ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எடுக்கிறக்கும் உள்ள கரண்டி வச்சு எடுக்கிறக்கும் ஈஸியாக தாங்க இருக்கும். நான் இதில் வந்துட்டு சிறுதானியங்கள், ராகி, கம்பு, குரணைங்க, கோதுமை, சோளம், கொள்ளுங்க, அதுக்கப்புறம் ஓட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போத்த மாடலுங்க, இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் தான் செட் ஆஃப் 6ங்க. அடுத்தது வந்து இதே ஓவல் ஷேப் மாடல் தாங்க, அதை விட இது வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மிங்க. அது 1 லிட்டர், இது வந்து 800 mlங்க. 800 ml செட் ஆஃப் 6 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 799 ருபீஸுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி தான். இதில் வந்துட்டு நான் சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பார்லி அரிசிங்க, ராகி சேமியா, அவல், பட்டாணி, பச்சை பட்டாணி இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாப்அப் ஜார்ஸ் தாங்க. இது ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இது வந்து 250 ml கெப்பாசிட்டிங்க. இது வந்து செட் ஆஃப் 6 வந்துட்டு 600 ருபீஸ்ங்க, அப்ராக்சிமேட்டாக 600 தான். நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. இதில் வந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் மிளகாத்தூளுங்க, கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள், இந்த மாதிரி நம்ம ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி பூச்சிக்கூடெல்லாம் பிடிக்காதுங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் குட்டி குட்டி கிளாஸ் ஜார்ஸ் தாங்க. இது வந்து ஓஷியன் செட் அப்படிங்கிற ஓஷியன் கம்பெனிங்க. செட் ஆஃப் 2ல நான் 4 வாங்கினேங்க. 2 டைம் ஆர்டர் போட்டு 2 வாங்கினதாங்க இந்த 4மே. இதுவும் வந்து பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக நல்ல குவாலிட்டிங்க, நல்ல கெட்டியாக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு டைட்டான லிட்டு தான். இந்த எல்லாத்துலேயுமே கிளாஸ் கண்டெய்னர் இந்த மாதிரி லிட் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பார் கொடுத்துருக்கறனால நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிக்குங்க. இது வந்து செட் ஆஃப் 2 வந்துட்டு 400 ருபீஸ்ங்க. ஓமம், ஆளி விதைங்க பொடி பண்ணி ஹேர் க்ரோத்துக்குலாம் ரொம்ப நல்லது. பம்கின் சீட்ஸு, ஜவ்வரிசி பாயாசத்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளும் குட்டி ஜார்ஸ் தாங்க, சின்ன சின்ன ஜார்ஸ் தான். இதில் வந்துட்டு இந்த பக்கிள் டைப்புங்க. இந்த பக்கிள் டைப் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு, பெரிய ஜாரும் சரி சின்னதும் சரிங்க. இது வந்து செட் ஆஃப் 4ன்னு தான் வாங்குச்சுங்க. செட் ஆஃப் 4 வந்து 672ங்க. மீஷோவில் வாங்கினது தான். ஹோம் சென்டர் அமேசானை விட மீஷோ ஒர்த்தபிள் தாங்க. கடலைப்பருப்பு, எள்ளு, நடக்கலையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6ங்க. பாப்அப் ஜார்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் இது பெரிய சைஸுங்க. 600 ml கெப்பாசிட்டி. 600 ml கெப்பாசிட்டி செட் ஆஃப் 6 வந்துட்டு நியர்லி வந்து 692 ருபீஸ்ங்க அப்ராக்சிமேட்டாக. இதுவும் வந்து ஹோம் சென்டரில் தான் வாங்கினேங்க. தாராளமாக நம்ம 1/2 கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு நான் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் இந்த மாதிரி ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து 3rd ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அரிசி ட்ரம்னு சொல்லுவாங்களே, அதில் வந்துட்டு நான் பருப்புலாம் போட்டு வச்சுருக்கேன். தோட்டத்து பருப்புங்கிறனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி இருந்ததுனால இந்த மாடல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். ஃப்ளிப்கார்ட்டில் 2 வந்துட்டு 1100ங்க. செட் ஆஃப் 2 வந்து 1100க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதாங்க. இது வந்து 25 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து நம்ம இட்லி அரிசி அந்த மாதிரி அதிக குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா கெட்டியாகவும் இருக்குது, நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தாங்க இருக்குது. இந்த சைடில் வந்துட்டு இந்த நாப் மாதிரி இருக்குது, அதை நம்ம எடுத்து விட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பயிர் ஐட்டம்ஸ் எல்லாம் அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக இந்த கண்டெய்னர் வாங்கிக்கலாங்க. அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ்மெண்ட் வீல் இருக்குங்க. நம்ம இங்கே மேலே ஷெல்ஃபில் வைக்க முடியலனா கூட கீழே வச்சுக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். கூட்டுறக்கு, மாப் போடுறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். இதில் வந்துட்டு செட் ஆஃப் 2ல 4 வாங்கினேங்க, 1 அம்மா கொடுத்துட்டேன். இது வந்து கருப்பு உளுந்துங்க, பொட்டு உளுந்து, இட்லி தோசைக்கெல்லாம். அது வந்து பாசிப்பருப்பு, இது தட்டைப்பருப்புங்க.
அடுத்தது வந்து இது வந்துட்டு பீங்கான் ஜாடிங்க. இதில் வந்துட்டு கல்லுப்பு, இதில் வந்துட்டு கல்லுப்புங்க. அடுத்தது வந்து இதில் வந்து புளி உப்பில் இந்த மாதிரி பீங்கான் செட்டில் போட்டு வச்சுக்கோங்க, துரு பிடிக்காமல் இருக்கிறக்காக. இது வந்துட்டு ஒரு லோக்கல் ஷாப்பில் மண் பாத்திர கடையில், சிவன்மலை பக்கத்தில் மண் பாத்திர கடையில் வாங்கினதாங்க. இது வந்து ஒன்றும் 600 rupeesனு ஒரு 1 year பேக் வாங்கினதாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா எக் பாக்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினதாங்க. இது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் தான், ஆக்சுவலாக ஃப்ரூட் பேஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. நான் இது வந்து எக் ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு, எவ்வளோ வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து மெட்டல் தாங்க, ஒன்றும் பண்ணாது, மெட்டல் தான், நல்லா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செட் ஆஃப் 6 சொல்லி ஹோம் சென்டரில் வாங்கினதாங்க. இது வந்துட்டு பாதாம் நட்ஸ் எல்லாம், பாதாம், அதுக்கப்புறம் அத்திப்பழம், கருப்பு திராட்சை, இது வந்து சுக்குமல்லி பொடிங்க. அதுக்கப்புறம் டயட் சார்ட்டில் வெயிட் லாஸ் டயட் சார்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நைட் ஃபேட் கட்டர் ட்ரிங்க்குங்க. உளுந்தங்கஞ்சிக்கு பொடி, அதுக்கப்புறம் சுக்குமல்லி காஃபி தூளுங்க. இந்த 6 வந்து செட் ஆஃப் 6ன்னு வாங்கினது தான். இது வந்துட்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 600 ml பிடிக்கும், 700 rupeesங்க செட் ஆஃப் 6. இதுவும் அக்ரிலிக் மாடல் தான். நல்லா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அமுத்துனா க்ளோஸுங்க, வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸி தாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். டிமார்ட்டில் எங்கள் ஊரில் வந்துட்டு கிருஷ்ணா டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினது தாங்க. இது வந்து ரசப்பொடி, அடுத்து எள்ளு பொடி, அப்புறம் சுண்டல், காஃபிக்கு சுண்டல் வறுத்த பொடிங்க. அடுத்தது வந்து பட்டை, கிராம்பு, உலர் திராட்சை, இது வந்து ஏலக்காய், சுக்கு, இது எல்லாமேங்க. அடுத்தது இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு, சப்ஜா சீட்ஸுங்க. வெயிட் லாஸுக்கு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம பாடி கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு அப்பப்போ குடிச்சிக்கலாங்க. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா வந்து ஹோம்மேடு கேக்கை செஞ்சு கொடுத்தது தாங்க. அந்த பாட்டில்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கண்டெய்னருமே இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தாங்க, கிருஷ்ணா ஸ்டோரில். இது வந்துட்டு ஒரு பீங்கான் கண்டெய்னர் தான். இதில் வந்துட்டு கோதுமை ரவைங்க. இது வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தாராளமாக பிடிக்குங்க ரவை. இது வந்து வெள்ளை ரவைங்க. இதில் வந்துட்டு இது வந்து அதுலேயே ஸ்மால் சைஸுங்க, ஒரு 400 கிராம் அந்த மாதிரி அளவு போட்டு வச்சுக்கலாம். வெல்லம், இதில் வந்துட்டு வடலைங்க பொரிக்கிறதுக்கு. இது ஒன்று 200 180 ரேஞ்சில் வாங்கினதாங்க லோக்கல் ஷாப்பில். அடுத்து வந்து இடிகல்லுங்க. அப்புறம் இதில் வந்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இதில் வந்து அரிசி அளக்கறக்கு படிங்க. இது வந்து உலக்கு, 1/4 லிட்டர் உலக்கு. இது வந்து கட்டருங்க, உடன் கட்டர் தான். இது வந்து முறம், உடைக்கிற முறம். 3rd ஷெல்ஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க. பருப்பு ஐட்டம்ஸு, உப்பு ஜாடி, புளி ஜாடி. அடுத்தது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உட்டன் பெஞ்சு போட்டு தான் அரிசி ட்ரம் எல்லாம் வச்சுருக்கேங்க. அரிசி ட்ரம்முங்க லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 சிப்பம், ஒரு 35 to 40 கிலோ பிடிக்குங்க. 1500ன்னு வாங்கினது தான். இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக ஒரு 25 to 35 கிலோ வரைக்கும் பிடிக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே சின்ன ட்ரம்முங்க, இட்லி அரிசி போடுறதுக்கு தான். இது வந்து ஒரு 15 கிலோ அளவுக்கு தாராளமாக பிடிக்குங்க. இதில் இட்லி அரிசி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் ஊர் ஷாப்பில் கிருஷ்ணா ஸ்டோரில் வாங்கினதாங்க. ஒரு தீபாவளி ஆஃபர் ப்ரைஸில் 400 rupeesன்னு வாங்கினதாங்க. அடுத்த சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூளுங்க. 1 வருஷத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு 3 கிலோ 4 கிலோ கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறதுங்க. இது வந்து நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து கிளறி பிசைஞ்சு வைக்கும்போது சம்பளத்தில் பூச்சிகள்லாம் வராமல் இருக்குங்க. இது வந்து கறி மசால் தூளுங்க. 1 மாதம் 2 மாதத்துக்கு தேவையானது. 1 கிலோ நாட்டு மல்லி சேர்த்திட்டு சிக்கன் மட்டனுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறதுங்க. அடுத்து வந்து துவரம்பருப்புங்க. காட்டு பகுதியிலேருந்து வாங்கிட்டு வந்து மில்லில் வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. நான் துவரம்பருப்பு 5 கிலோ இப்போ தான் 1 கிலோ 110 ரூபாய்ன்னு வாங்கி வச்சுருக்கேங்க.
மறுபடியும் அப்பப்போ தேவைப்படுற கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சம்பளத்தில் நூடுல்ஸுங்க, நாட்டு சக்கரை இந்த மாதிரி அப்பப்போ கண்டெய்னரில் வந்து ரீஃபில் பண்ணுறக்காக இந்த சம்பளத்தில் ஃபஸ்ட்டே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுங்க. இவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் சில்வர் சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த மாதிரி சில்வர் சம்படம் அரிசி ட்ரம்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லோக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கோங்க. ஆன்லைன் பர்ச்சேஸை தவிர்த்துக்கோங்க. ரேட்டும் எச்சாக இருக்கும், குவாலிட்டியும் எப்படி வருதுன்னு தெரியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சில்வர் சம்படம் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப் வாங்கிக்கோங்க. அடுத்து அந்த பெஞ்ச் ஒட்டியே கீழே ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தோசைக்கல் இந்த அயன் கடாயெல்லாம் வைக்கிறக்கு ஒரு ஸ்டாண்டு தாங்க. இது வந்து அமேசானில் வாங்கினது தான். இது வந்து ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாங்க. ஒரு நல்ல இரும்பு ஸ்டாண்டு தாங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 732 ருபீஸுங்க. நல்ல ஒரு ஒர்த்தபுளான ஒரு ப்ராடக்ட்டு தான். நல்லா எவ்வளோ வேணாலும் வெயிட்டு தாங்குதுங்க. நீங்கள் வைக்கும்போது கீழே ஒரு இண்டஸ் வேலி கடாய், நல்ல வெயிட்டான கடாய் வச்சிட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் மேலே வந்துட்டு நல்லா வெயிட்டானது வச்சுக்கோங்க. சென்ட்ரல் எல்லாம் வெயிட் கம்மியாக இருக்கிறதும் கீழேயும் மேலேயும் நல்லா வெயிட்டாக இருக்கிறது வச்சிங்கன்னா பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கி கீழே சாயாமல் அப்படியே நிற்குங்க. இது வந்து இண்டஸ் வேலி கடாய் தான். நான் ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேங்க. இது வந்து நீங்கள் இண்டஸ் வேலி கடாயெல்லாம் வந்துட்டு நல்லா வெயிட்டானதை கீழே வச்சுக்கோங்க. இந்த 3 தான் ஆஃபரில் ஒரு செட்டாக வாங்கியிருந்தேங்க. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா 2999 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே நீங்கள் இண்டஸ் வேலி கடாய் வந்து வாங்கினதையுமே 2 நாளைக்கு அரிசி கழிஞ்ச தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த அழுக்கு துருவெல்லாம் நல்லா போகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி டைம் குக்கிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணணும். இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சேஃபே கிடையாதுங்க. அந்த துரு வந்துட்டு சீக்கிரமாக பிடிச்சிரும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு டைம் குக் பண்ணும்போது வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ண அடுத்த நிமிஷமே நீங்கள் வாஷ் பண்ணி ஏதாவது கிளாத்தில் வந்து அந்த ஈரத்தையெல்லாம் தொடச்சிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதில் இண்டஸ் வேலி கடாயில் ஆயில் இருந்தால் மட்டும்தான் துரு பிடிக்காதுங்க. சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லும் நான் இண்டஸ் வேலியில் வாங்கினது தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டோலியம் தோசைக்கல், பனியாரக்கல் எல்லாமே அதில் வச்சுக்கலாங்க. எல்லாமே வெயிட்டான பொருள் தான், எவ்வளோ வேணாலும் தாங்குது. அதுக்கப்புறம் மண் பாத்திரம் வந்துட்டு மண் சட்டி, சாம்பார் வைக்கிற மண் சட்டிங்க. அதுக்கப்புறம் தயிர் உரை ஊற்றுறக்கு பானை, இது எல்லாமே அந்த ஸ்டாண்ட்லேயே வச்சுக்கலாங்க. நல்லா வந்து ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் பாத்திரங்கள் இருக்கிற தோசைக்கல், பனியாரக்கல், ஆப்பக்கல் எல்லாமே அதுலேயே செட் பண்ணிக்கலாங்க. ரேட்டுக்கு ரொம்பவே ஒர்த்து தான். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ஸ்டீல் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் வெஜிடபிள் கட் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்டு எல்லாமே இதுலேயே ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் நான் ஸ்டோர் ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் யாராவது புதுசாக வீடு கட்டுறீங்க, இல்லை ஸ்டோர் ரூமுக்கு வந்து கண்டெய்னர்ஸ் ஏதாவது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேயாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. இதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.